கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரத்தினுடைய கடைசி நாளில் நம்ம வந்திருக்கிறோம் இல்லை? இந்த வாரம் முழுசுமே நம்ம ஆச்சரியமாய் நடத்தி வந்த ஆண்டவருடைய மகிமை மிக பெரியது. இந்த அருமையான நேரத்திலே ஓசியா தீர்க்கனின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் இடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். நம்ம எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம்ம காத்திருப்போம். Let us return to the Lord. நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. நமக்கென்று ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மிகப்பெரியது. நம்ம செய்ய வேண்டிய பணி அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் திரும்பி வர வேண்டும். இதுவரை நமது சுயத்தோடு, சுய பலத்தோடு, சுய காரியங்களோடு, நான் என்ற எண்ணத்தோடு, நமக்கென்ற எண்ணத்தோடு ஏதோ ஒரு வாழ்க்கை நம்ம ஆழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி திரும்ப அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பி ஒரு புதிய உறவை உருவாக்க அழைக்கப்படுகிறோம். இன்று உருவாகக்கூடிய இந்த உறவுகள் ஆண்டவருக்கு முன்னால விலையேற பெற்றது. ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம், அவரிடத்துல திரும்புவோம். இந்த உலகத்திற்கென்று ஓடி உலகத்தை நோக்கி ஓடிப்போன நாட்கள் எல்லாம் போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாமும் நமது பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி திரும்புவோம். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல நீங்க திரும்புங்க, உங்க வாழ்க்கையை அழகாக உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நாம் ஆரம்பிக்க போகிற புதிய உறவுகள் ஒருபோதும் தடைப்படாதபடி, உடைந்து போகாதபடி, எந்த ஒரு வேதனைகள் வராதபடி ஆண்டவர் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி, அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் தேட வேண்டும், அவருடைய சமூகத்தில் திரும்ப வேண்டும். இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரே, இன்னைக்கு நீர் எனக்கு தருகிற இந்த வாழ்க்கை, இந்த புதிய உறவு, இந்த புதிய தரிசனம், இந்த புதிய ஒரு ஐக்கியம், இவைகளின் மத்தியில் உண்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய திரும்புகிறேன், உம்முடைய முகத்தை தேடுகிறேன், உமக்கென்று என்னை மீண்டுமாக ஒரு மறு ஒப்படைப்பு செய்கிறேன் என்று நம்மை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், அழகாக உருவாக்குவேன், அழகாக உருவாக்குவேன், உன்னுடைய வாழ்க்கை அழகாக மலரும், நீ திட்டம் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக நீ உயர்த்தி வைப்பேன். நிச்சயமாய் இந்த நாள் முதல் ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அவரிடத்தில் திரும்புகிற, அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். அவரையே நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கென்று வைத்த திட்டங்கள் மிகப்பெரியது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால விளக்க நன்றியப்பா. உம்முடைய சமூகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அழைத்தீரேப்பா. எங்களை மக்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு புதிய ஆசீர்வாதங்களை நீ தந்து நினைவு கூர்ந்து உயர்த்தி பலப்படுத்த வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. நீர் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.